ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே வீடியோஸ் எதுவும் கண்டினியூவாக போட முடியல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஏரியாக்கள் அந்த ஃபெங்கல் புயல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதால் நிறைய ஏரியாக்கள் வந்து ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. அந்த ஏரியாக்களில் எங்கள் ஏரியாவுக்கும் ஒன்று. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வெள்ளம், இந்த மக்களுக்கு உயிருக்கு எந்த சாதாரம் இல்லை. ஆனால் அவங்க இருக்கிற இருப்பிடம் எல்லாமே ரொம்பவே சிதைவு அடைஞ்சிடுச்சு. ஊரில் இந்த ஏரிகள்லாம் உடஞ்சிட்டு எல்லாமே தண்ணி உள்ள வந்து, அதாவது இந்த வரலாறு காணாத மழைன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமாக மழை பெஞ்சுது. நிறைய மக்கள் வந்து இதால் பாதிக்கப்பட்டாங்க. இதில் வந்து எங்கள் ஏரியாக்கள் வந்து உயிர் சேதாரம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம வளர்க்குற விலங்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும் எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இதை தாண்டியுமே நிறைய ஏரியாக்கள் இதை விட மோசமான நிலைமைகள்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை யாராலுமே தடுக்க முடியாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இயற்கையை வெல்ற சக்தி நம்ம மனிதர்கிட்ட இல்லை. ஸோ நம்ம என்ன தான் இயற்கைக்கு அகேன்ஸ்டாக எது பண்ணாலுமே ஃபைனலாக இயற்கை தான் ஜெயிக்கும். ஸோ அதனால் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுலேருந்து நம்ம ஏரியாக்களில் இருந்து கரண்ட் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்து இதில் வந்து ரெக்கவரி ஆகிற டைம் கொஞ்சம் டிலே ஆகுச்சு. ஸோ அதனால தான் நம்மளால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறது எல்லாமே அந்த கிளிப்பு தான், எங்கள் ஏரியாக்கள் எடுக்கப்பட்ட ஒரு சில கிளிப்பு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறதுக்கே அந்த புயல் முடிஞ்சு இவ்வளோ நாள் ரெக்கவரி ஆன பிறகு தான் நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு புயல் வருது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்கன்னா, கொஞ்சம் நம்ம வளர்க்குற விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் செக்யூராக வச்சுட்டு நம்மளுமே ஒரு செக்யூரான இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புயல் வந்தப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லாவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணலை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த புயல் வரதுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியே லீவ் விட்டாங்க. ஸோ புயல் வந்து ஒரு 2-3 நாளாகவே வரலை, மழையும் வரலை. ஸோ வெயில் தான் காஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை எல்லாருமே இதுக்கப்புறமும் புயல் வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் எல்லாருமே சாதாரணமாக இருக்க போகிற டைமில் மழை காலையில் பெய்ய ஆரம்பிச்சது. 2 நாளாக தொடர்ச்சியாக மழை, காற்றும் நிற்காமல் அடிச்சுட்டு, இந்த காற்று பார்த்தீங்கன்னா எந்த திசையிலேருந்து வருதுனே தெரில, கண்ணாப்பினான்னு மாறி மாறி அடிக்குவேன். எல்லா இடமும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. நம்மளுடைய பறவைகளுமே கொஞ்சம் இதால் கொஞ்சம் சீக் ஆகிட்டாங்க. ஏன்னா கேஜில் வந்து மழை தண்ணி போகிறதாகட்டும், புறாக்கள் எல்லாமே மழையில் நனையிறதாகவும் எல்லாமே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அது மட்டும் இல்லாத நம்ம வளர்க்குற விலங்குகள் மாடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டது. முக்கியமாக தெருநாய்கள் வந்து ரொம்பவே அவதிக்குள்ளாச்சு. ஸோ யாருமே அதுங்க எனக்கு கீழே தங்க தான் அதுங்க பார்க்கும். அந்த மாதிரி இடமும் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாமே சுற்றி பார்க்கறது இந்த கடல் போல் இருந்துச்சு. ஸோ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து எல்லாருக்கும் பண்ணுங்கள். அவங்கவுங்களுக்கு உங்களால் ஒரு 10 பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு அந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாத எங்கள் ஊரில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த தண்ணியிலே போயிட்டு அந்த ஏரி உடஞ்ச வாயை அடைக்கிறதாகட்டும், இல்லை மற்ற நண்பர்கள் வந்து தண்ணியிலேருந்து மீட்டுட்டு வரதாகட்டும், வயசானவங்களை கூப்பிட்டு வரதாகட்டும், அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாத நிறைய ஏரியாக்களில் இதோட அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் வருத்தப்படலாம். நெக்ஸ்ட்டு நம்மளால் அந்த இடத்துல போயிட்டு ஏதாச்சும் உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக போயிட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாத அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, இந்த காலேஜ் அந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி இயற்கையால் பாதிப்பு அடைச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து தங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுமே தண்ணியில் முழுவதுனால ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ எங்கே போயிட்டு மக்களை தங்க வைக்கிறதுன்றதே தெரியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்டாலேயும் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணாங்க. ஸோ அவங்களாலுமே எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. பட் வந்து இயற்கை வந்து மனிதர்களை மீறிய சக்தின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது எதுவுமே பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வெள்ளம் வருமானதே நமக்கு தெரியல. நம்ம எல்லாருமே சென்னை தான் ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம். அங்கே நிறைய வீடுகள் வந்துட்டாங்க, ஏரிகள் அழிச்சிட்டாங்க, அதனால் மழை தண்ணி வந்தால் வெள்ளம் வந்துடுதுன்னு. அப்படிலாம் இல்லை. மழை வந்து கண்டினியூவாக பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஏரியாக்களுக்கும் வெள்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதுக்கப்புறம் வர மழைகள் எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம். மற்றவங்களையும் சேஃபாக பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி புயல் வருதுன்ட்டு கவர்மெண்ட் எச்சரிக்கை கொடுத்தோம்னா நம்ம வளர்க்குற பிராணிகளை வந்து சேஃப் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இந்த நிலைமையை. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூவாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.